ஸ்டோரேஜ்ல வந்து AWS வந்து ஒரு 4 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து EBS, 2வது வந்து S3, 3வது வந்து EFSன்னு சொல்லுவாங்க. 4வது வந்து S3 Glacier. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி EBS கவர் பண்ணிட்டோம். EBSனா என்னன்னா, இது வந்து ஒரு வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் ஃபார் தி இன்ஸ்டன்ஸ். இன்ஸ்டன்ஸ்ல வந்து ஒரு 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 வர்ச்சுவல் ஓகே. ஹார்ட் டிஸ்க் டைம்ல ஒரு இன்ஸ்டன்ஸ் கூட தான் கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஓகே. டேட்டாலாம் எப்படி ஸ்டோர் ஆகும்னா, ஆப்ஜெக்ட் லைக் பிளாக் வைஸ் டேட்டா வந்து பிளாக் வைஸா ஸ்டோர் ஆகும். S3ல வந்து S3 வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ். இதுல வந்து டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணி லைக் URL மூலமா ரெட்ரீவ் பண்ணிக்கலாம். எனிவேர் ஃப்ரம் எனிவேர் எனி பிளேஸ். ஓகேங்களா? ஓகே, ஓகே. So object can be accessed by okay first object wise can be accessed by anywhere and anytime. எப்படி நம்ம ஆக்சஸ் ரெட்ரைவ் பண்ணுவோம்? ஆப்ஜெக்ட் URL மூலமா. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 2 இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இது ஒரு இன்ஸ்டன்ஸ், இது ஒரு இன்ஸ்டன்ஸ். இப்போ 2 இன்ஸ்டன்ஸ்லயே நான் வந்து ஒரு லைக் ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஒரு அனலிட்டிக் ஒரு அனலைசிஸ் ஜாபோ ஒரு வேற ஏதோ ஒரு டேட்டா ப்ராசஸிங் ஜாபோ பண்ணிட்டு எனக்கு இப்போ 2 யூசர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இன்ஸ்டன்ஸ் 1ன்னு வச்சுக்கலாம். இன்ஸ்டன்ஸ் 2ன்னு வச்சுக்கோங்களேன். 2 யூசர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2 யூசரும் யூஸ் பண்ணிட்டு அதுல வர அந்த லைக் அந்த ப்ராசஸோட அவுட்புட்டை வந்து ஒரு காமனான ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். இந்த இன்ஸ்டன்ஸ்க்குள்ள ஒரு டிஸ்க் இருக்குமா? இந்த இன்ஸ்டன்ஸ்க்குள்ள இருக்கு. இப்போ நான் இதுலயே இப்போ இருக்கு சார். நான் வந்து யூசர் 1 வந்து இன்ஸ்டன்ஸ் 1ல வந்து ஒரு ஒரு ஜாப் வந்து பண்ணிட்டு இருக்காரு. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜாபோட டேட்டா வந்து இதுல இந்த டிஸ்க்ல வந்து ஸ்டோர் பண்ணிடுறாரு. ஓகே சார். ஸோ அதே மாதிரி யூசர் 2வும் அந்த அவுட்புட் வந்து இந்த டிஸ்க்ல ஸ்டோர் பண்றாரு டேட்டா. இப்போ இன்ஸ்டன்ஸ் 1 யூசர் 1னால இன்ஸ்டன்ஸ் 2ல இருக்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? யூசர் 1னால இல்ல பண்ண முடியாது சார். இந்த கனெக்ஷன். பண்ணணும்னா நான் யூசர் இன்ஸ்டன்ஸ் 2க்குள்ள கனெக்ட் ஆகணும். கரெக்ட்டா? ஆமா சார். அதே மாதிரி யூசர் 2ஆல இன்ஸ்டன்ஸ் 1க்குள்ள இருக்க டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பண்ணலாம். முடியாது. இன்ஸ்டன்ஸ் 1க்குள்ள கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ் தேவையா? ஆமா சார். ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ். அப்ப என்ன பண்ணலாம்? இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் 1 கொண்டு வந்து இந்த ஃபைல் ஸ்டோர் கூட கனெக்ட் பண்ணிட்டு, இன்ஸ்டன்ஸ் 2 கொண்டு வந்து இது கூட கனெக்ட் பண்ணிட்டா, 2 பேரும் அட் அ டைம்ல இந்த லைக் ஃபைல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபைல் வந்து சென்ட்ரலைஸ்டா இருக்கும். யார வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்களா? பட் EBS S3ல இந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ 2 இன்ஸ்டன்ஸ் மட்டும் கிடையாது. நம்ம என் நம்பர் லைக் ஆல்மோஸ்ட் மோர் தென் 100 இன்ஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணிடுவோம். ஒரு EFS கிட்ட. ஓகே. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து EFS ஓட கான்செப்ட். It's mounted with multiple instance for the centralized storage purpose. ஓகே. பட் EFS வந்து லைக் EBS வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கூட அட்டாச் பண்ணணும். ஸோ இது ஒரு EBS. S3 வந்து ஒரு பக்கெட்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ S3ல இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து URL மூலமா தான் எடுக்க முடியும். ஸோ மூணுமே டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸ்ல யூஸ் ஆகுது பாருங்க. EBS வந்து ஹார்ட் டிஸ்க் மாதிரி யூஸ் ஆகுது. S3 வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். EFS வந்து சென்ட்ரலைஸ்டு ஃபைல் ஸ்டோரேஜ். ஓகேங்களா? இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் 1 இருக்குல்ல, இது வந்து AZ1ல இருக்கும். இன்ஸ்டன்ஸ் 2 வந்து AZ2ல இருக்கலாம். அப்போ டிஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்கிற இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபைல் சிஸ்டம் கூட கனெக்ட் ஆயிருக்கும். அது வந்து சென்ட்ரலைஸ்டு ஃபைல் சிஸ்டம். ஸோ ஃபைல்ஸை வந்து சென்ட்ரலா மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு EBS தனியா ஒரு EBS கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ண தேவையில்ல ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஷேரிங்லாம் சொல்லுவாங்கல்ல, ஃபைல் ஒரு ஸ்டோரேஜ் நிறைய இன்ஸ்டன்ஸ் கூட டிஸ்ட்ரிபியூட்டா கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபைல்ஸை வந்து ஷேர் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? புரியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு VPC கிரியேட் பண்ண போறோம். இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ஃபைல் சிஸ்டம் இருக்குல்ல, ஸோ இது வந்து EFSன்னு தான் சொல்றோம். EFS. இதுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணணும். ஸோ EC2க்குலாம் கிரியேட் பண்ணுவோம்ல செக்யூரிட்டி குரூப்.
ஆமா. செக்யூரிட்டி குரூப் எதுக்கு? ஒரு வர்ச்சுவல் ஃபயர்வால் மாதிரி தான். இன்பவுண்ட் இந்த இன்பவுண்ட் ரிக்வெஸ்ட்டை வந்து ஃபில்டர் பண்றதுக்காக. யாரெல்லாம் அக்சஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ EC2க்கு நம்ம என்னென்ன செக்யூரிட்டி குரூப்ல வந்து என்னென்ன இன்பவுண்ட் ரூல் அலோ பண்ணுவோம்? இன்ஸ்டன்ஸ்ல வந்து HTTP அலோ பண்ணுவோம். HTTP இன்ஸ்டன்ஸ்ல. வெப்சைட் ரன் பண்ணனும்னா HTTP அலோ பண்ணுவோம். அப்படி அது இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட்னா நம்ம RTP ரன் பண்ணுவோம். லினக்ஸ்னா SSH. XSS. ஓகேங்களா? இப்போ இதுக்கு EFSக்கு தனியா ஒரு செக்யூரிட்டி குரூப். இதுல வந்து HTTPD, SSH இதுக்கு இதோட இன்பவுண்ட் ரூல் என்னன்னா NFS. இது வந்து ஒரு ஃபைல் ஓகே சிஸ்டம் சார். ரெக்வெஸ்ட். ஸோ சோர்ஸ் என்னவா இருக்கும்னா நம்ம எங்க இருந்து கனெக்ட் பண்ண போறோம்? இந்த இன்ஸ்டன்ஸ் தானே கனெக்ட் பண்ண போறோம். ஆமா. அந்த இன்ஸ்டன்ஸ் செக்யூரிட்டி குரூப் கொடுக்கலாமா? செக்யூரிட்டி குரூப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ். இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு செக்யூரிட்டி குரூப்பை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த இன்ஸ்டன்ஸோட செக்யூரிட்டி குரூப் வந்து நான் சோர்ஸாக கொடுக்குறேன். யாரெல்லாம் என்னோட இன்ஸ்டன்ஸ் வராங்களோ அவங்க மட்டும் தான் எனக்கு EFSக்குள்ள வர முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு சாம்பிள் டயக்ராம், சாம்பிள் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இன்னொரு டயக்ராம் வந்து காட்டுறேன். ஓகே, என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? ஓகே. இப்போ பாருங்க, இதுதான் வந்து ஒரு சாம்பிள் EFS ஆர்கிடெக்சர். ஸோ ஒரு VPCக்குள்ள ஒரு EFS இருக்கு பாருங்க. இந்த மொத்த VPCக்கே சேர்த்தே ஒரு EFS தான். ஆனா அந்த VPCக்குள்ள மொத்தம் 3 சப்நெட் இருக்கு. ஒரு லைக் 3 ஜோன் இருக்கு. 3 ஜோனுக்குள்ளேயும் ஒரு பிரைவேட் சப்நெட் இருக்கு. ஒரு பிரைவேட் சப்நெட்லயும் ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு. இந்த மவுண்ட் டார்கெட்னு இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதெல்லாம் இன்ஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 இன்ஸ்டன்ஸுமே எத்தனை ஃபைல் சிஸ்டம் கூட கனெக்ட் ஆகுது? ஒரே ஒரு ஃபைல் சிஸ்டம் கூட கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் சேவாக இருக்க டேட்டாவை இந்த ஜோன் பியில் இருக்கிற ப்ரைவேட் சப்நெட்டுக்குள்ளே இருக்க இன்ஸ்டன்ஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஜோன் ஏல இருக்கிற ப்ரைவேட் சப்நெட்டுக்குள்ளே இருக்க இன்ஸ்டன்ஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து மவுண்ட் டார்கெட்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு EFS கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மவுண்ட் பண்ணிடணும். ஸோ அதோட ஸ்டெப்ஸை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஓகே. ஃபஸ்ட்டு மவுண்ட் டார்கெட் சப்நெட், எந்த சப்நெட்டில் நான் இந்த மவுண்ட் பண்ண போறோம் அந்த சப்நெட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நான் 2 சப்நெட்டில் அட்டாச் பண்ண போறேன். அதனால 2 சப்நெட்டுக்கும் நான் மவுண்ட் டார்கெட்டை வந்து நான் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே. தென் வந்து செக்யூரிட்டி குரூப், என்னோட EFSக்கு செக்யூரிட்டி குரூப். தென் ஒன் ஆர் மோர் லைக் தேர்ட் வேணா விட்டுருங்க. ஃபோர்த் ஒன் பாருங்க, நம்ம வந்து ஒரு சப்நெட்டை கிரியேட் பண்ணணும். தென் எல்லா லைக் சப்நெட்டுக்குள்ள நான் எந்தெந்த ஜோனுக்குலாம் நான் மவுண்ட் பண்ணணுமோ அந்தந்த ஜோனுக்குலாம் ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ரீஜனுக்குள்ள ஒரு 3 ஜோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 ஜோன்லயும் நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸை பிளேஸ் பண்ணோம்னா அந்த 3 ஹலோ. ஓகே சார். கேக்குது. இருங்க, நான் உங்களுக்கு டயக்ராம்ல போட்டு காட்டுறேன். ஸோ மொத்தம் 3 ஜோன் இருக்கு ஒரு ரீஜனுக்குள்ள. ஓகேங்களா? இப்போ இந்த ரீஜனுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணுவோம், VPCயை கிரியேட் பண்ணுவோம். ஓகே சார். இது ஒரு VPCன்னு வச்சுக்கோங்க. VPC வந்து ஒரு கிரீன் கலர்ல ப்ளூ கலர்ல கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள தான் வந்து ஜோன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். AZ1 இன்னொரு டெக்ஸ்ட், AZ2 இன்னொரு டெக்ஸ்ட் வந்து AZ3. மொத்தம் 3 ஜோன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3 ஜோனுக்குள்ள தான் நான் வந்து சப்நெட்டை கிரியேட் பண்ணுவேன். ஓகே சார். ஸோ இது ஒரு சப்நெட்டு, one more subnet and another subnet. ஸோ இதுக்குள்ள தான் என்ன பண்ணுவோம், நான் இன்ஸ்டன்ஸை பிளேஸ் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஓகே.
ஸோ இன்ஸ்டன்ஸ் ரெட் கலரில் வச்சுப்போம். ஸோ 3த்துலேயும் 3 இன்ஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ இந்த 3 இன்ஸ்டன்ஸும் வந்து லைக் இந்த 3 இன்ஸ்டன்ஸும் ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு ஃபைல் ஸ்டோரேஜ் வேணும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இஎஃப்எஸ்ஸை கிரியேட் பண்ண போகிறோம். எதுக்குள்ள? அந்த விபிசிக்குள்ள. இந்த ப்ளூ கலர் லைன் தான் விபிசி. ஓகே சார். ஸோ இந்த விபிசிக்குள்ள என்ன பண்ண போறேன்னா ஒரு ஃபைல் சிஸ்டமை கிரியேட் பண்ண போறேன். ஸோ இது வந்து நான் லைக் ரீஜனல் ஃபைல் சிஸ்டமா கிரியேட் பண்ண போறேன். இப்போ ஜோன் ஃபைல் சிஸ்டம்னா ஒரு ஜோனுக்குள்ள மட்டும் வைக்கிற மாதிரி. இப்போ ரீஜனல்னா ஒரு ரீஜன், இது வந்து ஒரு ரீஜனல் ஃபைல் சிஸ்டம். ஸோ 3 ஜோன் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். 3 ஜோன் மீன்ஸ் அந்த ஜோனுக்குள்ள லைக் அந்த ரீஜனுக்குள்ள எத்தனை ஜோன் இருக்கோ அந்த அத்தனை ஜோனும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுவே நான் ஜோன் ஃபைல் சிஸ்டம்னா ஒரு ஜோன்ல மட்டும் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஜோன்னா வச்சுக்கோங்களேன், இதுல வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பர்டிகுலர் ஜோன்ல. அப்போ இந்த ஜோன்ல இருக்கிற இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். இதுவே ரீஜன்னா நான் லைக் அந்த ஒரு ஸோ இந்த பிளாக் கலர் கோடு தானே அந்த பாக்ஸ் தானே ரீஜன் சொன்னேன். ரீஜன் ஆமா சார். ஒரு ரீஜன் வைஸா வைக்கிறேன் இதை. ஸோ இட் மீன்ஸ் இந்த 3 ஜோனுமே கனெக்ட் பண்ணலாம். இந்த 3 ஜோன்ல இருக்கிற எல்லா இன்ஸ்டன்ஸுமே இந்த ஒரு ஃபைல் சிஸ்டமா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு காமனான பிளேஸ் மாதிரி. ஸோ இப்போ எனக்கு எந்தெந்த ஜோன் கூட கனெக்ட் பண்ணணுமோ அது கூடலாம் நான் வந்து ஒரு மவுண்ட் டார்கெட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ மவுண்ட் டார்கெட்னா கனெக்ட் பண்றதுக்கான ஒரு இது. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்டன்ஸ் இந்த ஓகே ஃபர்ஸ்ட் இது ஒரு ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இல்லை ஒரு ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சப்நெட் கூட எல்லாம் மவுண்ட் பண்ணிடுவேன். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு வந்து செக்யூரிட்டி குரூப்பாக கிரியேட் பண்ணணும் ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ செக்யூரிட்டி குரூப் ரெட் கலர்ல வச்சுப்போம். ஸோ இன்பவுண்ட் ரூல் என்னவா இருக்கும்? இன்பவுண்ட் ரூல் அதான் சார் நம்ம ரெகுலரா போடுறது சார். HTTP இல்ல, செக்யூரிட்டி குரூப் பொறுத்த வரைக்கும் இன்பவுண்ட் ரூல் வந்து NFS. சோர்ஸ் வந்து என்னன்னா யாரெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த என்ன ஃபைல் சிஸ்டம், யாருக்கெல்லாம் நம்ம ஆக்சஸ் கொடுக்கலாம்? நம்மளோட இன்ஸ்டன்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்கணும். கரெக்ட்டுங்களா? ஸோ யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னா நம்மளோட இன்ஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான். அப்போ என்ன வராது? தட் 0.0.0.0 வராது. கரெக்ட்டுங்களா? 0.0.0.0னா ஃபுல்லா பப்ளிக் கொடுக்குற மாதிரி எல்லாருக்குமே. ஆமா சார். அப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்ன்ற போது இந்த இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு செக்யூரிட்டி குரூப் நம்ம கிரியேட் பண்ணுவோம்ல. ஆமா சார். இந்த இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணுவோம்ல. ஸோ அதுல இன்பவுண்ட் ரூல் என்னெல்லாம் கொடுப்போம் சார்? HTTP கொடுப்போம், RTP, SSH அதெல்லாம் கொடுப்போம். ஸோ எல்லாரும் கனெக்ட் பண்ற மாதிரி இருந்தா 0.0.0 கொடுப்போம். இப்போ நம்ம கூட கனெக்ட் பண்றோம்னா நம்ம IIP கொடுப்போமா? நம்ம ஆமா சார். IIP கொடுத்தா நம்மளால மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? அதை நம்ம பார்த்தோம்ல. ஆமா சார். ஆமா. செக்யூரிட்டி குரூப்பை கொண்டு வந்து இங்க கொடுக்கணும், இன்ஸ்டன்ஸ் செக்யூரிட்டி குரூப். அப்ப என்ன ஆகும்? இன்ஸ்டன்ஸ் செக்யூரிட்டி குரூப் என்ன பண்ணும்? MyIP கொடுத்தோம்னா நம்மள மட்டும் தான் உள்ள விடும். கரெக்ட்டுங்களா? ஓகே. அப்போ இங்க வந்து யாரெல்லாம் இந்த இன்ஸ்டன்ஸ்குள்ள வராங்களோ அவங்க மட்டும் தான் இந்த ஃபைல் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் ரூல் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். இதுதான் வந்து ஓவர்வியூ. இப்போ இதுதான் நம்ம போய் பண்ண போறோம். ஓகே சார். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு?
ஓகே சார். புரியுது. ஸோ இருங்க, நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல் லாகின். ஸோ ஃபர்ஸ்ட் விபிசிலேருந்து பண்ணுவோமா? ఓకే సార్. అప్పట్లో ఫోన్ చేస్తుంది మీకు. నాకు తెలిసింది వీడియో కాల్ నేను అటెండ్ చేయలే. ஸோ இபிஎஸ் வந்து அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் கிடையாது. ఓకే సార్. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ఓకే. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஸோ இபிஎஸ் வந்து ஒரு லிமிட்டட் ஸ்டோரேஜ் தான். நம்ம கிரியேட் பண்ண ஒரு டிஸ்கை நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்ம சைஸ் வந்து மென்ஷன் பண்ணணும், கரெக்ட்டுங்களா? எத்தனை ஜிபின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா. எஸ்3 கிரியேட் பண்ணும்போது நம்ம சைஸ் ஏதாச்சும் மென்ஷன் பண்ணணுமா? சைஸ் எதுவும் மென்ஷன் இல்லை சார். அது எதுவும் பண்ண தேவை. இபிஎஸ் வந்து ஒரு லிமிட்டட் ஸ்டோரேஜ். S3 வந்து வர்ச்சுவலி அன்லிமிட்டட். நம்ம எவ்வளவு வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த டே நம்ம ஸ்டோர் பண்ணதுக்கு மட்டும் தான் பே பண்ணணும். ஆமா சார். இபிஎஸ் வந்து லிமிட்டட் தான். இப்போ நான் ஒரு 10 ஜிபி வாங்கினா நான் 10 ஜிபி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆமா. ஓகேங்களா? ஸோ இஎஃப்எஸ் வந்து அன்லிமிட்டட். நம்ம இஎஃப்எஸ் வந்து கிரியேட் பண்ணும்போது நம்ம சைஸ்லாம் மென்ஷன் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விபிசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் விபிசி இருக்கான்னு போய் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இஎஃப்எஸ் வந்து லினக்ஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். விண்டோஸ்க்கு சப்போர்ட் பண்ணாது. விண்டோஸ்க்கு வந்து இன்னொன்று இருக்கு, விண்டோஸ் எஃப்எஸ்எக்ஸ்னு ஒன்று இருக்கு, ஆக்டிவ் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. பாருங்க, என்கிட்ட ஒரு விபிசி இருக்கு. விபிசியில் வந்து 4 சப்நெட் இருக்கு. இந்த 2 ஜோன்ல இருக்கு. ஒன்று பாருங்க, 2A 2B 2 ஜோன் இருக்கா? ஓகே சார். இந்த ஜோன் இருக்கு. அப்படி 2 பிரைவேட் 1 பிரைவேட் 2. ஸோ விபிசி வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு என்ன பண்ணுவோம்னா இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுவோம். 2 இன்ஸ்டன்ஸ். ஸோ இஎஃப்எஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டன்ஸ் நேம் வைக்கிறேன். எந்த இதுக்கு வந்து கீ பேர் வந்து செஷன் மேனேஜரை வச்சுக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு டவுட்லாம் இல்லைல்ல? அது எதுவும் கிளியராக தான் சார் இருக்கு. ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் நான் பப்ளிக் 1ல வைக்கிறேன் பாருங்க. ஓகேங்களா? ஸோ பப்ளிக் ஐபி எனேபிள் பண்ணிக்கிறேன். செக்யூரிட்டி குரூப் நான் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இஎஃப்எஸ் இன்ஸ்டன்ஸ் செக்யூரிட்டி குரூப். ஸோ என்னெல்லாம் இன்பவுண்ட் ரூல் அலோவ் பண்ணணும்? ஹலோ ஓகே, எஸ்டிடிபி தேவையில்லை. நான் இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்ல வெப்சைட்லாம் ஹோஸ்ட் பண்ண போதில்லை. ஹலோ எஸ்எஸ்ஹெச் மட்டும் கொடுத்தா போதும், கரெக்ட்டுங்களா? ஓகே சார். ஃப்ரம் எனி வேர். ஸோ எஸ்எஸ்ஹெச் வந்து பை டிஃபால்ட் அலோவில் இருக்கு. தென் லான்ச் இன்ஸ்டன்ஸ். இப்போ பப்ளிக் 1ல வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிட்டோம். இப்போ விவ் ஆல் இன்ஸ்டன்ஸ் கொடுத்து நான் ரெஃப்ரெஷ் பண்ண ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து வந்துடுச்சு. இப்போ இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிப்போம். எங்கன்னா பப்ளிக் 2ல இஎஃப்எஸ் 2. அதே மாதிரி நான் கீ பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நெட்வொர்க் செட்டிங்ஸ் எடிட் பண்ணிட்டு டெமோ விபிசி. இப்போ நம்ம பிரைவேட்ல வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றோம். பிரைவேட் சப்நெட்ல. சொல்லுங்க. அது நம்ம இன்ஸ்டன்ஸ் ஓபன் ஆகுமா லான்ச் பண்ணா? ஆகாது இல்ல. நமக்கு ஜம்ப் சர்வர் வேணும்ல. ஜம்ப் சர்வர் வேணும். அப்படி இல்லனா நம்ம கேக்குறேன். நம்ம செஷன் மேனேஜர் இல்லாம அது ஆகாது. நம்ம செஷன் மேனேஜர்ல வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா நம்மள செஷன் மேனேஜர் உங்களுக்கு சொன்னல. ஓகே, சொன்னீங்க சார். செஷன் மேனேஜர் தான் பார்த்தோம். அது நமக்கு வரல. அது சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகல லேப்டாப்ல. அது அப்படியா? இல்லையே.
செஷன் மேனேஜர்னா ஒரு ரோல் ஒன்னு கிரியேட் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணனும் அது. எது சார் இமேஜ் ரோல் தானே சொல்றீங்க? ஆமா. ஆமாமாமா. அது பார்த்தோமே சார் நம்ம தான். அதான் இப்போ பிரைவேட் சப்நெட்ல இருக்க இன்ஸ்டன்ஸ் எனக்கு ஜம்ப் சர்வர் இல்லாம நான் கனெக்ட் பண்ணலனா நான் டைரக்ட்டா போய் செஷன் மேனேஜர்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. சோ இப்போ நான் ஏன் பிரைவேட் சப்நெட்ல பண்ணலனா, நான் அதுக்கு ஒரு ரோல் வந்து கிரியேட் பண்ணி குடுக்கணும். அப்படி இல்லன்னா நான் ஜம்ப் சர்வர் கிரியேட் பண்ணி ம். அதுல இருந்து கனெக்ட் பண்ணனும். சோ அதனால தான் நான் பப்ளிக் ஓகே. சப்நெட் ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. சோ விவோ ஆல் இன்ஸ்டன்ஸ் குடுத்துட்டு எனக்கு இப்போ பாருங்க 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. எங்கெங்க? ஒன்னு வந்து 2Aல, ஒன்னு 2Bல. ஓகே. இப்ப இதுவே நான் பிரைவேட்ல கனெக்ட் பண்ணியிருந்தேன் கிரியேட் பண்ணியிருந்தேன்னா என்னால டைரக்ட்டா கனெக்ட் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். சோ ஒண்ணு நான் இந்த பப்ளிக் சப்நெட்டுக்குள்ள இருக்கிற இன்ஸ்டன்ஸ்க்குள்ள போய் தான் கனெக்ட் பண்ணணும். ஆமா. சோ இப்ப என்ன பண்றேன்னா, நான் EFS1 வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் கொடுத்து கனெக்ட். இதுதானே சார் சொல்றீங்க செஷன் மேனேஜர் அங்க வந்தது. ஆமா. இங்க பாருங்க. இங்க வந்து இருக்கும்ல செஷன் மேனேஜர். ஏன்னா நம்ம இங்க ரோல் குடுக்கல. அதனால எனக்கு வந்து செஷன் மேனேஜர் வாஸ் அன்அவைலபிள்னு வந்துச்சு பாருங்க. ஓகே. நான் ரோல் குடுத்திருந்தேன்னா எனக்கு வந்திருக்கும். சோ கனெக்ட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. சோ இதுல வந்து மவுண்ட் ஆயிருக்க டிஸ்க் வந்து லிஸ்ட் பண்றதுக்கு என்ன கமாண்ட் வேணும் நமக்கு? df ஸ்பேஸ் -h. இப்போ நம்மகிட்ட ஒரே ஒரு டிஸ்க் மட்டும் தான் இருக்கு 8 ஜிபி ரூட் டிஸ்க். HDDன்னு சொல்லிட்டு. அத தாண்டி வேற எந்த டிஸ்க்குமே இல்ல. கரெக்ட்டா? ஆமா சார். சோ சேம்
ஓகே. நான் அது லினக்ஸ்க்கு நான் ஒரு 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 3 நாள் நம்ம லினக்ஸ் பார்ப்போம். சரிங்களா? சரிங்க சார். லினக்ஸ்னா என்ன? அதுல அப்படின்னு சொல்லிட்டு.